ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பண்ணால் ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் குர்த்தி செட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எல்லா குர்த்தி செட்டுமே நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பிலோ 500க்குள்ளே தான் இருக்கும். காட்டன் பிளெண்டர், ரேயான் எல்லா மெட்டீரியலுமே இதில் மிக்ஸ்டாக தான் வந்திருக்கும். டெய்லி வியர், காலேஜ் வியர்க்கெலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை மஸ்ட் ட்ரைன்னே சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஃபர்ஸ்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரிட்டியான ஒரு க்ரீம் கலருக்கு கான்ட்ராஸ்டாக பிங்க் அண்ட் ரெட் ஃப்ளாரல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஆலியா குர்த்தி. இது ஆலியா குர்த்தின்னு கேட்குறீங்களா? எஸ்ங்க, இந்த குர்த்தி எஸ்பெஷலி ஆலியா பட், நம்ம பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட் இந்த குர்த்தியை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஸ்டைல் போட்டதுனாலவோ என்னவோ சாதாரண குர்த்தியாக இருந்ததை இதை நம்ம ஆலியா கட் குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாறிடுச்சு. ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆலியா கட்டில் 2 வெரைட்டி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வெரைட்டி இப்போ நான் காட்டுறேன். அதில் வந்து என்ன இருக்குன்னா, நெக்கு வந்து வி பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இறக்கமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹைட் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த குர்த்தியில் நான் பர்டிகுலர் சைஸ் வந்து என்ன பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸல், டபுள் எக்ஸல் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா சில குர்த்திஸ் வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான குர்த்தி, ரொம்ப கிளாஸியாக இருக்கக்கூடிய குர்த்தி தான் இதுவோ. இதை கொஞ்சம் லூஸாக போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும். வாங்க இதை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூவை பார்த்துடலாம். இந்த குர்த்திக்கே அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட நெக் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு ஒரு வி நெக் பேட்டர்ன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ், அங்கங்கே மிரர் ஒர்க் வந்து கொடுத்த மாதிரியான டிசைன்ஸ், அதில் இதை ஹைட் பண்ணுற மாதிரியான ஒரு வி பேட்டர்ன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லீவை பொறுத்த அளவுக்கு ஒரு 3/4 ஸ்லீவோட எண்டில் மிரர் ஒர்க்குங்கிறது கொடுத்துருக்காங்க. கலர் பொறுத்த அளவுக்கு ஒரு க்ரீம் கலர். அந்த க்ரீம் கலரில் அதுக்கு கான்ட்ராஸ்டாக அங்கங்கே பிங்க் வித் ரெட் ஃப்ளாரல் பிரிண்ட்டுங்கிறது கொடுத்துருப்பாங்க. நாட் ஒன்லி திஸ் சைஸஸ், மெனி சைஸஸ் ஆர் அவைலபிள் தேர். யூ கேன் செக் அவுட் தட் ஒன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட கம்ப்ளீட் லுக். இதில் வந்து பியோர் காட்டன் மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு பியோர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. டிரான்ஸ்பரன்சி இல்லை, லைனிங் கிளாத்துங்கிறது ப்ரொவைட் பண்ணலை. கீழே வந்து ரொம்ப பாட்டமில் வந்து ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்கே வந்து என்னென்னா காதாடாக இருக்கும் ஃப்ரில்ஸ் வந்து. இது வந்து சைடு ஓப்பன் குர்த்தி தான். ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது போடும்போது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வியர் பண்ணி காமிக்கிறேன். எலாஸ்டிக் பேட்டர்ன் தான் இதுலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலாஸ்டிக்குமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்தது. கலர் பார்த்தீங்க அப்படின்னா சட்டிலான ஒரு க்ரீம் கலர். எல்லாமே பிளைன் டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பாட்டம் ஆஃப் த பேண்ட்ஸில் இந்த மாதிரியான மிரர் ஒர்க் டிசைன்ஸ் விச் இஸ் ஹைலைட்டட் பை த ரெட் கலர். ரொம்ப குட்டியாக அண்ட் சட்டிலான ஒரு லுக் இருந்தது. எனக்கு வந்து இந்த ஸ்டைலிஷான குர்த்தி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சோய் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி I add this beautiful kurti's price, code and link in the description box. Kindly check out that one. All these kurtis are purchased from Meesho only. Shall we move into the next one? நெக்ஸ்ட்டு நாம் ஆலியா கட் குர்த்தியில் அனதர் ஒன் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் கிராப் பண்ணியிருக்கிற சைஸ் வந்து எக்ஸல். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஏற்கனவே ஆலியா கட்டில் ஒரு டைப் காமிச்சிருப்பேன். இது செகண்ட் டைப். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அப்பர் பார்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியும், கீழே லோவர் பார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். உங்களுக்கு பார்த்தாலே அந்த கட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே ஆலியா கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒரு பியோர் காட்டன் மெட்டீரியல். லைனிங் கிளாத்து ப்ரொவைட் பண்ணலை, பட் டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக இருக்காது. இதில் குவாலிட்டி வைஸ் 10 out of 10 கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா நெக்கை பொறுத்தளவுக்கு ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹைலைட்டடே அந்த ஒயிட் கலர் லேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கட்டுங்கிறது இந்த இடத்துல இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இதை தான் கட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லீவை பொறுத்தளவுக்கு 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவோட எண்ட்ஸில் இந்த மாதிரி ஒயிட் கலர் லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க.
குர்த்தி ஃபுல்லுமே இந்த மாதிரி கலம்காரி பிரிண்டர் ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது நாட் அ பாயில் பிரிண்டர், இது எல்லாமே பிளாக் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. நல்லாவே இது போகவே போகாது, நம்ம வாஷ் பண்ணாலுமே பிரிண்டர் தான் சுத்தமாக, ஆனால் போகாது. கலம்காரி ஒர்க் பிரிண்டர் தான், தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கட்டுன்னு சொன்னதுனால மேலே அப்பர் பார்ட்டி எப்போவுமே எப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே இந்த சைஸ் நீங்கள் கிராப் பண்ணும்போது ஒரு சைஸ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி கிராப் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல கட்டுங்கிறது கொடுத்துருப்பாங்க. வேஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணும்போது அந்த கிளாத்ஸ் எல்லாம் கேதர்ட் ஆகும்போது எல்லாமே ஒரே இடத்துல அக்யூமுலேட் ஆகும்போது ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த டைப் ஆஃப் குர்த்தியை வியர் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் ஃபேட்டாக தான் தெரிவிங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைப் ஆஃப் குர்த்தி எஸ்பெஷலி சூட்ஸ் ஃபார் த லீன் கேர்ள்ஸ் அண்ட் மீடியம் சைஸ் ஆஃப் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ளோயி வந்து ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும். இந்த கிளாத்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல அக்யூமுலேட் ஆகிற மாதிரி இன்னுமே நம்மளை ஃபேட்டாக தான் காமிக்கும். ஸோ இதை ஃபேட் கேர்ள்ஸ் வாங்கலாமான்னு கேட்டேன்னா நான் நோ அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆலியா கட்டு குர்த்தின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஃபாலோ பண்ணியிருக்க பேட்டர்ன் வந்து அனார்கலி பேட்டர்ன். நல்லா கீழே வந்து என்ன ஃப்ளோயியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லுமே ஃப்ளாரல் பிரிண்டர் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. பார்க்க ரொம்ப ஐ கேட்சி அண்ட் அட்ராக்டிவான ஒரு லுக்கே இருக்குது. இதுதான் கம்ப்ளீட் லுக் ஆஃப் திஸ் குர்த்தி. இது குர்த்தி செட் இல்லை, குர்த்தி மட்டும்தான் இதுக்கு அவைலபிள். I add this beautiful kurtis reference picture here. Just see that one. This is the output result of this kurti. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த ட்ரெடிஷ்னல் மரூன் வித் பிளாக் கலர் குர்த்தியோட ரிவ்யூ. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை காலர் நெக் குர்த்தி தான். கிளாத்தை பொறுத்தளவுக்கு நல்லா பியோர் காட்டன் குர்த்தி, காட்டன் பிளண்டர்னு சொல்லலாம், இல்லை பியோர் காட்டன் அந்த வெரைட்டிக்குள்ளே போகும். இதுக்கு வந்து என்னென்னா லைனிங் கிளாத்துங்கிறது ப்ரொவைட் பண்ணலை, பட் டிரான்ஸ்பரன்சி எதுவுமே இல்லை. இது ஒரு ஹை காலர் நெக் குர்த்தின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் போடுறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் குர்த்தியில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லு. எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த ரிவ்யூவில் வந்து ஒன்று நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஆஃப்டர் வாஷுங்கிறது கண்டிப்பாக ஷ்ரிங்கேஜுங்கிறது இருக்கும். ஏன்னா நல்லா ஒரு காட்டன் சாஃப்டாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலி இந்த குர்த்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க இந்த டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். நெக்கை பொறுத்தளவுக்கும் ஹை காலர் நெக்கு பேட்டர்ன் தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து லேஸாக கொஞ்சம் ஓப்பன் மீன்ஸ் அது தெரியாது, நம்ம நெக்கு வந்து போடுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் ஒரு 2 பட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்லீவை பொறுத்தளவுக்கும் 3/, அதாவது 3/4 ஸ்லீவ் தான். நான் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். காலரோட எண்டில், அந்த ஸ்லீவோட எண்டில் வந்து ஒரு காலர் சின்ன ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பட்டன் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே நமக்கு என்னென்னா சைடு ஸ்லிட் இருந்தது. இதில் வந்து என்னென்னா சென்டர் ஸ்லிட் ப்ளஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சைடு ஸ்லிட்டுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டிஃப்ரெண்ட்டான குர்த்தி. இதுக்கு வந்து பலாசோ பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டைல் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குர்த்தியை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாட் ஒன்லி திஸ் சைஸ் இஸ் அவைலபிள் தேர், யூ கேன் check out many sizes are available there. இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் இதோட கம்ப்ளீட் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது, என் பர்சனல் ஃபேவரேட்டும் கூட. ஸோ இந்த பேண்ட்லையும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் கம்பேர்ட் டு ஆல் அதர்ஸ் பேண்ட் இதில் நல்ல ஸ்டபர்ன் அண்ட் ஸ்டடியாகவே இருந்தது. எலாஸ்டிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸ் இந்த குர்த்திக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரேட். ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியுமே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அங்கங்கே பிளாக் பிரிண்டட் ஃப்ளாரல் பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிசைனை பொறுத்த அளவுக்கு என்னென்னா பலாசோ பேண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நான் பிக் பண்ணியிருக்கிற சைஸ் வந்து எல்லு. நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே வரைக்கும் கேட்குறது எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் கலர் தான் நேவி ப்ளூ கலரில் குர்த்தி இல்லாமல் எப்படிங்க. ஸோ வாங்க அந்த குர்த்தியோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம்.
இந்த குர்த்திலேயே நான் பிக் பண்ணியிருக்கிற சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல். இது கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ரேயான் மெட்டீரியல். இதில் லைனிங் கிளாத் எதுவும் இல்லை, ஆனால் டிரான்ஸ்பரன்சிங்கிறது கொஞ்சம் சுத்தமாக இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. போடும்போது நல்ல எலிகண்டாகவே இருந்தது. நெக்கை பொறுத்தளவுக்கு ஒரு சும்மா ஒரு ஸ்மால் வீக்கட் கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லீவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லீவோட எண்ட்ஸில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் போகிறதுக்கு ரொம்ப எலிகண்டாகவே இருக்குது. லைட் வெயிட், கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் கொடுத்துருக்க பேட்டர்ன் டிசைன் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. டெய்லி வேருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஆப்டாகவே இருக்கும். இதுவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் குர்த்தி. மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ரேயான் மெட்டீரியலுங்கிறதுனால வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது எனக்கு. இதோட கம்ப்ளீட் லுக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுதான் இந்த குர்த்தியோட கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ பேண்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இதோட டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேண்ட்டு தான். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ கலர் சிக்ஸாக் டிசைன்ஸ் வர்ற மாதிரி பிரிண்ட் வந்து பிரிண்டடாக இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்தி தான் கேஷுவல் வியருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க நாம் இந்த அழகான குர்த்தியை வியர் பண்ணி பார்க்கலாம். எஸ், வியர் பண்ணால் இதோட லுக் இப்படி தாங்க இருந்தது. ரேயான் மெட்டீரியல்ங்கிறதால லைட் வெயிட். இது சைடு ஓப்பன் குர்த்தி. அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. டீசெண்டான ஒரு கலரும் கூட. இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா குர்த்திஸோட ப்ரைஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெடிஷ்னல் கலர் மரூன் கலர் ஒரு ஸ்ட்ரைட் லைன் குர்த்தியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் நான் பிக் பண்ணியிருக்கிற சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல். எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. ஒரு காட்டன் பிளண்ட் மெட்டீரியல் தான் இது. நெக்கை பொறுத்தளவுக்கு இதில் ஸ்மால் வீ கட்டுங்கிறது கொடுத்துருப்பாங்க. நெக்கில் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஸ்மால் பேட்ச் ஒர்க் டிசைன்ஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. நான் நெக்கை காட்டுறேன். இதுதான் நெக்கை பொறுத்த அளவுக்கும். மெட்டீரியல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இது வந்து ஒரு காட்டன் பிளண்ட் மெட்டீரியல். இதில் எதுவுமே லைனிங் கிளாத் வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். டிரான்ஸ்பரன்சிங்கிறது சுத்தமாக இல்லை. ஸ்லீவை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி பேண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் துணியை எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணி ஒரு லேஸ் ஒர்க்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரெடிஷ்னல் கலர் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வியர் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் குர்த்தி, ஸ்ட்ரைட் லைன் குர்த்தி தான் இது. இதோட கம்ப்ளீட் லுக்கை நம்ம பார்த்துடலாம். ஆல் ஓவர் த பாடி இதே மாதிரி சேம் பிரிண்டட் டிசைன்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. லைனிங் கிளாத் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஆனால் டிரான்ஸ்பரன்சியில் எதுவுமே இல்லை. லென்த்தை பொறுத்தளவுக்கு நீ லென்த் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் லுக் ஆஃப் த குர்த்தி. நீ லென்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட பேண்ட்ஸோட டிப்பில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு எலாஸ்டிக் டைப் வந்து மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஆல் ஓவர் த பாடி இந்த மரூன் கலரில் அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் வந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேண்ட்டு தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த குர்த்தி செட். எஸ்பெஷலி திஸ் ஒன் சூட்ஸ் ஃபார் த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வெரி வெல். இந்த எல்லா குர்த்தியோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டிஸ் நல்லாவே இருந்தது. அதனால் மட்டும்தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் கிராப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எந்த குர்த்தி பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.